Morning students. Today we have learned the topic profit, loss, discount, overhead expenses and GST. Okay. What is profit and loss? Profit na enna, loss na enna? Profit அப்படிங்கிறது gain, அதாவது எவ்வளவு லாபம் அப்படிங்கிறது. லாஸ் அப்படிங்கிறது என்னது? நஷ்டம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தள்ளுபடி. ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வர்றது. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அது ஒரு வரி நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் லாஸ், அதாவது லாபம் நஷ்டம் அப்படின்னா என்னென்ன அதில் மெயின் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். What is cost price? The amount for which an article is bought is called its cost price. நம்ம என்ன வாங்குறோமோ அதுதான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். வாங்கும் விலை வந்து காஸ்ட் ப்ரைஸ், விற்கக்கூடிய விலை தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் மீன்ஸ் the amount for which an article is sold is called its selling price. But வாங்குறது காஸ்ட் ப்ரைஸ், sold விற்கிறது தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா when the selling price is more than the cost price, then there is a profit. Profit another name is gain. காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து மோர் தென் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுதான் என்னது? ப்ராஃபிட் ஆர் கெயின். இப்போ எக்ஸாம்பிள், செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் 50 ரூபாய், காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 50 rupees, செல்லிங் ப்ரைஸ் 100 rupees. ஸோ 15 rupeesக்கு வாங்கி 100 rupeesக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 rupees கிடைக்குதா? இதுதான் என்னது? ப்ராஃபிட். அதே இது காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees, செல்லிங் ப்ரைஸ் 50 rupees, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு தான் நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு 50 rupees லாஸ். ஓகேவா? அப்போ எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா என்னது? லாஸ். when the selling price is less than the cost price, காஸ்ட் ப்ரைஸை விட லெஸ் தானாக இருந்தது அப்படின்னா என்னது? லாஸ். ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்டு லாஸ் பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெண்டுமே கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், என்ன தேவை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது? வாங்கும் விலை. செல்லிங் ப்ரைஸ் விற்கக்கூடிய விலை. ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் மோர் தெனாக இருந்ததுன்னா ப்ராஃபிட். செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா லாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. லாஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஸோ பேசிக் நமக்கு ப்ராஃபிட்னா என்ன ஃபார்முலா? லாஸ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் மீன்ஸ் selling price minus cost price, loss cost price minus selling price. Profit percentage means profit divided by cost price into 100. Loss percentage means loss divided by cost price into 100. இதில் இப்போ selling price find out பண்ணணும். profit percentageும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் கொடுக்காம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்து ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸுங்கிறதுனால 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அதே இது காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தா ப்ராஃபிட் பர்சன்டேஜும் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கண்டுபிடிச்சது. அதே இது லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஃபார்மில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? 100 ப்ராஃபிட் மீன்ஸ் ப்ளஸ்ஸு, லாஸ் மீன்ஸ் மைனஸ். 100 minus loss percentage divided by 100 into cost price. அதே இது காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ்.
ஸோ டோட்டலாக how many formulas? Profit, loss, profit percentage, loss percentage, giving for profit percentage and cost price, find the selling price. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாஸ் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. லாஸ் பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ டோட்டல் 1 2 3 4 5 6 7 8 ஃபார்முலாஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன? டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி, நியூ இயர், நெக்ஸ்ட் ஆடி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதிலெல்லாம் என்னது இந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் டிஸ்கவுண்ட்டு ஒன்று வாங்கினா இன்னொன்று வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுப்பாங்கல்ல. ஸோ ஒன்று ஆஃபர், அதாவது இந்த டயத்தில் குறிப்பிட்ட டைம் வரும்போது இதுக்கு இது ஆஃபர்னு கொடுக்குறது தான் என்னது டிஸ்கவுண்ட். ஓகே. இந்த டிஸ்கவுண்ட்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா டோட்டலாக இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும் அப்படி தானே. ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறனா மொத்தமாக ஒரு இடத்துல வாங்குகிறோமா, மொத்த கடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸு ஃபாலோ பண்ணுறது மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது மொத்த கடையில் உள்ள வாங்குற மாதிரி. ஸோ அதில் இப்போ கொடுத்துருக்கா அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. மார்க்கெட் ப்ரைஸ்னால் அந்த கடை அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதில் டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படி இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் இதில் வந்து ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதை டைரெக்டாகவே நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இல்லைன்னா என்னென்ன மாற்றணுமோ, எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஏதாவது சேர்க்கணுமா, இல்லை ரிப்பேர் பார்க்குறது எல்லாமே பார்ப்போமா. ஸோ அது எல்லாமே நம்ம வாங்குறதுல செலவில் இன்க்ரூவ், அதுதான் என்னது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதில் இப்போ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் தான். நம்ம இப்போ வாங்குகிறோம் ஒரு பொருள் வந்து இப்போ நம்ம 50,000க்கு வாங்குகிறோம், 15,000க்கு வாங்குகிறோம். நெக்ஸ்ட்ரா அதுக்கு செலவு பண்ணுறதே வந்து 2,000 அப்படின்னா ஸோ இப்போ என்னது டோட்டலாக அதனுடைய அந்த காரோட ரேட் என்ன அப்படின்னா 15,000 + 2,000. ஸோ டோட்டலாக என்னது 17,000. ஸோ அதுதான் அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சர்வீசஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஓகேவா. ஸோ இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா 3 வெரைட்டி. ஜிஎஸ்டியில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ், இதனுடைய ஜிஎஸ்டியோட நேம்ஸ் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி அப்படின்னா அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி. அண்டு ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகேவா. சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல், இன்டிகிரேட்டட் லெவலில் 3 இது இருக்குது. ஜிஎஸ்டிக்கு 3 டைப்ஸ் ஆஃப் நேம் என்னென்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஓகே. ஜிசிஎஸ்டி மீன்ஸ் சென்ட்ரல் குட்ஸ் சர்வீசஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் சர்வீசஸ் டேக்ஸ், இன்டிகிரேட்டட் குட்ஸ் சர்வீசஸ் டேக்ஸ். ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஈக்குவலியாக இருக்கும். இந்த ஜிஎஸ்டி இதில் வந்து ஈக்குவலாக ஃபாலோ பண்ணும். இப்போ என்னென்னா எக்கு, ஹனி, மில்க்கு, சால்ட்டு இதெல்லாம் இருக்குதுல்ல, இதுக்கெலாம் வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் கம்மியாக வந்து இதுக்கு ஜிஎஸ்டி போடுற மாதிரி. ஹை லெவல்னால் பெட்ரோல், டீசல். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னது ஜிஎஸ்டி வரி போடுறது அப்படிங்கிறது மாதிரி உள்ளது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ அது சம்மந்தமாக இப்போ ஃபார்ம்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்படி தானே செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸ், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இது அதனுடைய ரிலேட்டட் அந்த ஃபார்முலா ரிலேட்டடாக இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 4.6
Ranjit bought a washing machine for rupees 16,150 and paid rupees 1,350 for its transportation. Then he sold it for rupees 19,250. Find his gain or loss percentage. ரஞ்சித் அப்படிங்கிறவன் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறான். எவ்வளோ? 16,150க்கு வாஷிங் மிஷின் வாங்கி நெக்ஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அது ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோனா 1,350. ஸோ அப்போ பாட் மீன்ஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸு இவ்வளோக்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு செலவு பண்ணது 1,350. ஸோ அப்போ இது என்னதில் வரும்? ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 16,150. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் 1,350. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 17,500. ஸோ டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 17,500க்கு வாங்கியிருக்கேன். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான்? 19,250க்கு விற்றுருக்கான். 17,500க்கு வாங்கி 19,250க்கு விற்றுருக்கான். அப்படின்னா மோர் தென் இப்படி தானே செல்லிங் ப்ரைஸோட இந்த காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து மோர் தெனாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். ஸோ கெயின். ஓகேவா? ஸோ அப்போ கெயின்னா என்னது ஃபார்முலா? இது ஒரு மெத்தடு. லாஸ்ட் இயர் நீ படித்தது என்ன மெத்தடு? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்னது? 19,250 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 17,500. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1,750. ஓகேவா? ஸோ அப்போ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? 1,750 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 17,500 into 100. 0 cancel. 175 into 175 cancel. 0. So எவ்வளவு? 10%. இது ஒரு மெத்தட். அண்ட் அனதர் ஒன் மெத்தட் டைரெக்டாகவே என்ன போகலாம்? கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. கெயின் கண்டுபிடிக்கணும் என்னது? ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டூ மெத்தட். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாம். அல்லது அனதர் ஒன் மெத்தட் கெயின் பர்சன்டேஜ் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.7. If the selling price of an LED TV is equal to 5 divided by 4 of its cost price, then find the gain or profit percentage. So if the selling price of an LED TV, ஸோ ஒரு எல்இடி டிவி வாங்குறா, அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 5/4%. 5/4. ஸோ அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுலேருந்து 5/4 சப்ராக்ட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் ரேட்டு கிடைக்கும். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னன்னு தெரியாதா? அதை எக்ஸ்ன்னு டெனோட் பண்ணிக்கலாமா? லெட் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி எல்இடி டிவி பி எக்ஸ். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ்னு என்னது? 5/4 எக்ஸ். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? காஸ்ட் ப்ரைஸில் இதை சப்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 5/4 எக்ஸ் மைனஸ் எக்ஸு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5x மைனஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்னது? 4x டிவைடட் பை 4. இப்போ 5x மைனஸ் 4x ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 4. ஸோ அப்போ செல்லிங் ப்ராஃபிட்டோட வேல்யூ எக்ஸ் டிவைடட் பை 4. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மீன்ஸ் profit divided by cost price into 100%. Profit value x divided by 4 divided by cost price x into 100. So x cancel. So இது என்னது? 1 divided by 4. அப்போ 1 divided by 4 into 100%. 1 4 is 4. 2 4s are 8. Balance true. 5 4s are 20. So அப்போ profit percentage எவ்வளவு? 25. Next example 4.8. The cost price of 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries. Find the gain or loss percentage.
என்ன கொடுத்துருக்காங்கன்னா த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் 16 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் வாங்குகிறோம்ல அது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ கெயினா லாஸா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஒன் the cost price of one strawberry box be x. இப்போ 16 strawberry boxனால் என்னது 16 இங்கே எதை என்னது கொடுத்துருக்கா இதுக்கு ஈக்குவல் cost price of 16 boxes of strawberry is equal to 20 boxesக்கு ஈக்குவல். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 20 பாக்ஸஸா அப்போ 20 boxes of strawberry boxனால் என்னது 20 into x. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸஸ் ஆஃப் 20 boxes ஸ்ட்ராபெரிஸ் இது எதுக்கு ஈக்குவல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 boxesனால் 16 into எக்ஸா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸு 20x செல்லிங் ப்ரைஸு 16x. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸு லெஸ்ஸனாக இருக்குது. அப்போனா என்ன ப்ராஃபிட் வரும் லாஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 20x மைனஸ் 16x இஸ் ஈக்குவல் டு 4x. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. லாஸோட வேல்யூ 4x டிவைடட் பை 20x இன்ட்டு 100. x cancel 0 0 cancel 1 2 is true 2 2s are 4. அப்போ 2 into 10 20%. okay. Next example 4.9 by selling a bicycle for rupees 4275 a shopkeeper loses 5%. For how much should he sell it to have a profit of 5%? ஒரு பைசைக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னா 4275 ஷாப்கீப்பருக்கு வந்து 5% லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ 5% ப்ராஃபிட்டாக இருந்தது வாங்கினவங்களுக்கு 5% ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா என்ன அமௌண்ட். ஷாப்கீப்பருக்கு 5% லாஸ் அப்படின்னா வாங்கினவங்களுக்கு 5% வந்தது என்னது லாபம் தானே. அப்போ இதே அமௌண்ட்டு தானே இந்த அமௌண்ட்டுக்கு 5% லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ அவங்க வாங்கினதுக்கு 5% ப்ராஃபிட்னா எவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ பைசைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 4275 எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு 5%. அப்போ லாஸ் கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபார்முலா என்னது 100 divided by 100 minus loss percentage into selling price. இப்போ 100 minus 5 நானது 95 into selling price 4275. இது எப்படி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 1 5 is 5 balance 4 9 5s are 45 8 5s are 40 balance true 5 5s are 25 balance true 5 5s are 25 119 is 19. இப்போ 90 இதையும் கேன்சல் பண்ணால் 19 into 45 எவ்வளோ வரும் 855. அப்போ 119 is 19 45 19s are 855. இப்போ 45 into 100 4500. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 4500. இப்போ 5% ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா ஓகேவா. அப்போ அதனுடைய ஒரிஜினல் ரேட் என்னது 4500. ஓகேவா. அதாவது அந்த எவ்வளோக்கு அவர் வாங்கியிருக்க அப்படின்னா 4500க்கு வாங்கியிருக்கார். இப்போ அவருக்கு ப்ராஃபிட் வாங்கினவங்களுக்கு 5% ப்ராஃபிட்னா எவ்வளோ வரும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஃபார்ம்ல 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 5 100 ப்ளஸ் 5 105 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 4500. 20 கேன்சல். அப்போ 105 into 45 எவ்வளோ அமௌண்ட்டு 4725. இப்போ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா வாங்கினவங்களுக்கு 4725. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.10. The price of one raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the rainy season to boost the sales. Find the rate of discount given by him. ஸோ அப்போ ஒரு ரெயின் கோட்டு
அதாவது என்ன ரெய்னி சீசனில் அந்த ரெயின் கோட்டோட விலை கம்மியாகுது. இப்போ 1060 ருபீஸு ரெய்னி சீசனில் வந்து என்ன ஆகுது கம்மி 901ன்னு அந்த ஷாப்கீப்பர் கொடுக்குறா அப்படின்னா ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இது என்னது மார்க்கெடு ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெடு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ 1060ல் 901 சப்ராக்ட் பண்ணது 159 டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ 159 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது என்னது 1060 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். ஓகே நெக்ஸ்ட்டு 5 2s are 10, 3 2s are 6, 5 2s are 10, 53 3s are 159. ஸோ அப்போ 5 3s are 15%. ஸோ அப்போ அந்த ரெயின் கோட்டுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 15%. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.